அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரத்துல நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏல விவகாரம், ஏல நடைமுறை குறித்த அந்த நீதிமன்ற விசாரணையினுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் 6ஆம் தேதி நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில ஏற்கனவே ஒரு 10 நாள் ஏலம் நிறைவடைந்தது. இது 2வது 10 நாள் நிறைவடைந்த நிலையில மொத்தம் இதுவரைக்கும் 233 பிளாட்டுகள் விற்பனையாகி இருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 நபர்கள் மட்டும்தான் வெளிநபர்கள் ஏலத்துல பங்கேற்று இந்த இடத்தை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் 31 கோடியே 6,90,452 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அந்த எம்எஸ்டிசி ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 2944 பேர் இதுவரைக்கும் அதுல தங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது யாரும் தானாக முன் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு கிடையாது. தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம், அப்புறம் திருச்சியில இயங்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான அந்த பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட அந்த சங்க நிர்வாகிகள் அவர்கள் வாலியண்டியர்ஸா சில முன்னெடுப்புகளை எடுத்ததனுடைய விளைவா ஒரு 2900 பேர் இந்த பதிவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பா தொடக்கத்துல வெறும் 4% இருந்தது, இப்ப ஒரு 11% அப்படிங்கிற அளவுக்கு ஏலம் போயிருக்கு. அப்ப அந்த விதத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தியுமே இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல தான் போகும், பொறுத்திருந்து நாம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இது தேர்தல் காலங்கிறதுனால பலரும் இது போன்ற நிலம் வாங்கக்கூடிய இந்த விவகாரங்கள்ல கண்டிப்பா வெளிநபர்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஏலத்துல பங்கேற்கிறாங்கன்னா அவங்க இஎம்டி தொகை கட்டியாகணும். இதை கூட ஆன்லைன்ல கட்டிடுறாங்கன்னா மற்ற பணங்களை அவங்க கட்டுறதுக்காக அந்த பணத்தை எடுத்துட்டு போகிறது போன்ற சில நெருக்கடி காரணமாக கூட இதுல பங்கேற்கிறதுல இந்த தொய்வு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு கருத்தா பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த விதத்துல இந்த ஏலத்துல பங்கேற்ற அந்த வெளிநபர்கள் 2 பேருக்கு உடனடியாக அந்த சேல்ஸ் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. உதாரணமா மதுரையில இருக்கக்கூடிய அந்த சங்கீத் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் 20,90,400 ரூபாய் மதிப்பிடப்பட்ட ஒரு இடத்தை 34,20,400 ரூபாய்க்கு ஒரு நபர் ஏலம் எடுத்திருக்கிறாரு. தஞ்சாவூர் பகுதியில அரசு நிர்ணயித்த அதே தொகையான 24 லட்சத்துக்கே ஒரு நபர் ஏலத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 2 நபர்களுக்குமே ஒரு 20 நாள் அவகாசத்தை வழங்க சொல்லி, ஏன்னா நடுவுல தேர்தல் வர்றதுனால ஒரு 20 நாள் போதுமான அவகாசத்தை வழங்கி அவர்கள் அந்த தேதிக்குள்ளார பணத்தை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சேல்ஸ் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். அடுத்தது இது டான்பிட் நீதிமன்றத்தினுடைய விசாரணையில இருந்து வரக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதுனால வெறுமனே காம்பிடென்ட் அதிகாரியினுடைய அந்த உத்தரவு மற்றும் இதுக்கு போதுமானதா இருக்காது. அதனால இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அதிகாரி எஸ்பி ஆஃப் ஈஓடபிள்யூ போலீஸ் அவங்க அந்த டான்பிட் நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவிச்சு அது முறையான ஒரு ஆவணமா அவங்கள்ட்ட வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பதிவு பண்ணியிருக்கிறாரு. 2வது, இந்த ஏல நடைமுறை குறித்து பலர்கிட்ட பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கு. ஒரு குரூப் நிலமா வேணும், இன்னொரு குரூப் எனக்கு பணமாகத்தான் வேணும் அப்படிங்கிறது, இன்னொரு தரப்பு பொதுவா இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்வேறு மனநிலையில தான் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்திட்ட நம்மளை பதிவு பண்ணி வச்சுக்கணும், நம்மளும் இதுல இடத்தை எடுப்பதற்கான ஒரு ஆர்வத்துல இருக்கிறோங்கிறத நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு போனாதான் ஒருவேளை இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனாலும் கூட நம்ம பாண்டுக்கு இடம் அப்படிங்கிற அளவுலையாவது நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு அது வசதியா இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு தங்களுடைய ஆதரவாளர்களை அவங்க பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு நமக்கு பணமா தான் வேணும், அப்ப இதுல எம்எஸ்டிசிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வித் ஜிஎஸ்டியோட 1000 சொச்ச ரூபாயை நம்ம கட்டிட்டு ஏன் தேவையில்லாத வேலை பார்க்கணும், இது எம்எஸ்டிசிக்கு தான் ஒரு வருமானமா இருக்கும், இந்த வேலையை நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம பாட்டில் செவனின்னு இருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த இடங்கள் வித்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருந்தாலும் காசா தானே கொடுக்க போறாங்க, அப்ப நம்ம பேங்க் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அடுத்தது, ஏலத்துல நான் பங்கேற்கணும், நான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர், நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன், 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான் இடத்தை இப்பவே எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னு சொன்னா பாண்டுக்கு லேண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த விகிதாச்சார அடிப்படையில 100% நீங்க எவ்வளவு முதலீடு போட்டிருக்கீங்களோ அதுக்கு நிகரான இடத்தை நீங்க மதிப்புள்ள இடத்தை நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லல. அடுத்தது, இந்த இடங்களினுடைய ஏலம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5 வகையா நியோமேக்ஸினுடைய சொத்துக்களை வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முதல் வகை பட்டியலில் இருக்கக்கூடிய இடத்தை தான் இப்ப தற்சமயம் ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் என்ன, டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பெறப்பட்ட எந்த வில்லங்கங்களும் இல்லாம டைட்டில்ல கூடுமான அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத இடங்களை மட்டும்தான், ஒரு 11,000 சொச்சம் பிளாட்டுகளை மட்டும்தான்
இந்த முதற்கட்டமா ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் டிடிசிபி அப்ரூவ்டு பெறாத இடங்கள் இருக்கு. அடுத்தது காலி இடங்களாகவே இருக்கக்கூடிய தரிசு நிலங்களாகவே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் கட்டிடங்களோட இருக்கக்கூடிய இடங்கள், ரிசார்ட்டுகள் அது போன்ற இருக்கு. இன்னும் சிலது வில்லங்கங்களோட இருக்கக்கூடிய டைட்டில் பிரச்சனையோட இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு வகைகள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து அதெல்லாம் ஏலத்துக்கு வரும் பொழுதுதான் இதனுடைய முழுமையான ஒரு விஷயங்கிறதே புரியும். அப்ப அந்த விதத்துலதான் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த விதமான ஒரு ஸ்கோப்பையும் அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு முதற்கட்டமா இந்த 61,408 புகார்தாரர்கள், அதாவது 8/10/2025 அந்த தேதிக்குள்ளார நீதிமன்றம் கொடுத்த அந்த கெடு தேதிக்குள்ளார யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவர்களுடைய புகாரை நியோமேக்ஸ் நிறுவனம் சரிபார்த்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. அப்ப அந்த விதத்துல அவர்களுடைய அந்த புகாரினுடைய மதிப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. ஆனா முதற்கட்டமா இந்த ஏலத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களினுடைய மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2,000, அதாவது நீதிமன்றம் நிர்ணயித்த அந்த 25% உயர்த்தப்பட்ட தொகைக்கு அது ஏலம் போனாலுமே கூட ரொம்ப ஹையாலாம் கேட்க தேவையில்லை. ரொம்ப மினிமமா அவங்க கேட்டாலே ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு தான் அந்த இடம் அப்படிங்கிறது ஏலம் போகும். அப்ப 7,000 கோடி எங்க இருக்கு, 2,000 கோடி எங்க இருக்கு? அப்ப இதை வச்சு யாருக்கு என்ன விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு குழப்பமான விவகாரமாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து தொடர்ந்து வாதிட்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் ரஜினி மற்றும் லாவண்யா அவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை தொடக்கத்திலேயே குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது ஏலத்துல 10 லட்ச ரூபாய் நான் பாண்டு போட்டிருக்கிறேன், பாண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இடத்தை எங்களை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த முதல்கட்ட ஏலத்துல எங்களுக்கு ஒரு 20 அல்லது 30% நீங்க தீர்வு கொடுப்பீங்க இல்லையா, அதை நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னும் 2வது வகை பட்டியல், 3வது வகை பட்டியல், 4வது வகை பட்டியல் அப்படின்னு இன்னும் எத்தனை பட்டியல் இருக்கோ அத்தனை பட்டியலுக்கும் நீங்க ஏலத்தை விடுங்க. இப்ப நாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட ஒரு லேண்ட்ல இருந்து நாங்க ஒரு பிளாட்டை 10 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது தரிசு நிலமா வருதா, அதுல ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். இது போல இன்னும் 4 வருதோ 5 வருதோ எல்லாத்துலயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்ப ஃபைனலா வரும்பொழுது நாங்க 10 லட்ச ரூபாய் போட்ட முதலீட்டுக்கு நான் ஒரு 3 முறையோ அல்லது 4 முறையோ நான் ஏலம் எடுத்த அந்த டிஃபரண்ட்டை வச்சு அப்ப எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நான் கட்டிடுறேன், இல்ல கம்மியா வந்ததுன்னா அப்ப நான் பாத்துக்கிறேன், இதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவங்க ஏற்கனவே வைத்திருந்தாங்க. அந்த சமயத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்னால இப்போதைக்கு எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது, நீங்க ஏலத்துல பங்கேறுங்க, உங்களுக்கான அந்த இடங்களை நீங்க தேர்வு செய்யுங்க, மற்ற விஷயங்களை நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மட்டும்தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்திருந்தாரு. அதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில எந்த ஒரு வார்த்தையை கூட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுக்கல. அப்ப இந்த பின்னணி தான் இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பாண்டு போட்டிருக்கிறவரு இந்த ஏலத்துல பங்கேற்று ஒரு 7 லட்சம் ரூபாய் அல்லது 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளயோ ஒரு இடத்தை அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா இந்த முதற்கட்ட ஏல நடைமுறைகள் எல்லாம் இந்த மே மாதம் 15ஆம் தேதியோட நிறைவடையுதுன்னு வச்சுக்கீங்க. அதற்கு பிறகு ஒரு 10 நாள்ல நீதிமன்றம் திரும்ப விசாரிச்சு இது வரைக்கும் எவ்வளவு இடம் போயிருக்குது, இத்தனை கோடி வந்திருக்கு, அப்ப இவ்வளவு புகார்கள் இருக்கு, அப்ப இவங்களுக்கு நம்ம ஒரு 10ல இருந்து 15% தான் நம்ம நிவாரணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வேலை முடிவு எடுத்துட்டா இவங்க 10 லட்ச ரூபாயை போட்டுட்டு ஒரு 7 அல்லது 8 லட்சம் ரூபாய்க்கு இடத்தை எடுத்துட்டாங்க, 80% வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த டிஃபரண்ட் அமௌண்ட் ஒரு 65% நீ கையில இருந்து காசை கட்டுன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துக்கு எங்க நம்ம காசுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துதான் யாரும் இந்த ஏலத்துல பங்கேற்பதுல விருப்பம் காட்டாம இருந்தாங்க. அப்ப இந்த குழப்பத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு வழக்கறிஞரும் இந்த குழப்பத்தை அவர் சுட்டி காமிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி எல்லாருமே ஏலத்துல நீங்க பங்கேறுங்க, மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமா ஒருவேளை அது போல எடுத்துட்டு திரும்ப பணம் கட்ட முடியாம போயிடுச்சுன்னா இஎம்டில நமக்கு விலக்கு தான் கொடுத்திருக்காங்க முன்கூட்டியே கட்டணும்னு சொல்லிட்டு. அப்ப ஒருவேளை நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பிட்டரா மாறிட்டு அவங்க கேட்ட மாதிரி நம்ம பணத்தை கட்ட முடியாம போயிடுச்சுன்னா அந்த 10% இஎம்டி தொகையை நம்மளுடைய பாண்டுல இருந்து கழிச்சுக்கிட்டாங்கன்னா உள்ளதும் போயிருமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்துதான் பங்கேற்காம இருந்தாங்க. அது போல இஎம்டில எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இதுக்காக நீங்க யாரும் பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த நீதிமன்ற விசாரணையில தெளிவுபடுத்தியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த நியோமேக்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வெளிநபர் ஏலத்துல பங்கேற்கிறாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தை எடுக்கிறாரு, சொன்னது 10% அவர் இஎம்டி தொகை 1 லட்சம் ரூபாய் கட்டி இருப்பாரு, மீதி 9 லட்சத்தை 10 நாளோ அல்லது 20 நாள் அவகாசத்துக்குள்ளேயே அவர் திரும்பி கட்டினாதான் அந்த இடம் அவருக்கு பதிவு செய்து கொடுக்கப்படும். மாறாக அந்த டைம் அவர் மிஸ் பண்றாரு, பணத்தை கட்டலன்னா
அவர் ஏற்கனவே கட்டின அந்த 1,00,000 ரூபாய் இஎம்டி தொகை நியோமேக்ஸ் கணக்குல வரவு வைக்கப்படும், அவருக்கு திருப்பி தரப்படாது. இதுதான் விதி. அப்ப இந்த இடத்துல இஎம்டில இருந்து விலக்கு பெற்றிருக்கக்கூடிய நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இஎம்டில இருந்து கட்டலனாலும் விலக்கு கொடுத்திருந்தாலும் ஓகே தான். ஆனா ஏற்கனவே ஒரு 4,00,000 ரூபாய் பாண்ட் வச்சிருக்கிறாருன்னா ஒரு 10,00,000 ரூபாய் இடத்த வந்து அவரு தேர்ந்தெடுத்துட்டு காசு கட்டாம போயிட்டா அப்ப என்ன ஆகும்? அந்த 4,00,000 ரூபாயில இருந்து அந்த 10% வந்து 1,00,000 ரூபாயை கழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்தது. அதுபோல எந்த ஒரு அந்த கழிக்கிற நடவடிக்கையும் இருக்காது அப்படிங்கறத தான் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அப்ப இந்த விவகாரம் தொடர்பா தேனி மாவட்ட நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் அல்லது மூத்த குடிமக்கள் சங்கத்தின் சார்பில் இது போன்ற சில நபர்கள் ஒரு ஆலோசனையை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 10,00,000 ரூபாய் முதலீடு போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதிகபட்சம் ஒரு 50% வரை இடங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சீங்க. அதுக்கு மேல நீங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா ஒருவேளை அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய தொகை, நீதிமன்றத்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய தொகை வந்து கொஞ்சம் மாறுபட்டுருச்சுன்னா நம்ம கை காசை கட்டுற மாதிரி இருக்கும். கை காசை கட்ட முடியலன்னா நான் எடுத்த நிலத்தை எனக்கு வேண்டாம் திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால அதிகபட்சம் ஒரு 50% மிகாமல் இடங்களை நீங்க தேர்வு செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. நாளைக்கு அந்த தீர்வுன்னு வரும் பொழுது அதை நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தரப்புல வலியுறுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இதை தானே நியோமேக்ஸ் நிறுவனமும் இதுக்கு முன்னாடி வந்து செய்துட்டு இருந்தாங்க. அதாவது தீர்வு திட்டமா, புகாருக்கு நீ போகாத, உனக்கு நான் வந்து இடங்களை நான் வந்து உன்னோட பாண்டு மதிப்புக்கு நான் வந்து இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், அப்ப நீதிமன்றமும் அதை தானே சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை சிலர் முன்வைக்கிறாங்க. அவர்களுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா, இதற்கு முன்னர் இந்த பாண்டுக்கு லேண்ட் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் விதத்துல நியோமேக்ஸ் செய்த நடைமுறைங்கிறது வேற, தற்போது நீதிமன்றத்தின் வழியாக நடக்கக்கூடிய இந்த நடைமுறை அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நாம் என்னதான் விளக்கம் சொன்னாலும் அது புரிய போறது இல்லை. ஏன்னு சொன்னா, நாம் ஏற்கனவே அங்குசம் இணையத்திலையும் நம்ம செய்தி எழுதியிருக்கிறோம். அதாவது காலனா பெறாத நிலத்தை கால்கோடிக்கு தலையில் கட்டக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்காக நியோமேக்ஸ் நிறுவனத்தை யாரெல்லாம் அணுகி இருந்தாங்களோ அவர்களுக்கு இந்த உண்மை புரிந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட பிளாட்ல, இந்த பிளாட்டு இங்க வந்து ஒரு சென்ட் 4,00,000 ரூபாய்க்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை சொல்றாங்க, ஒரு விலைய சொல்றாங்க. நீ 10,00,000 ரூபாய் பாண்டு போட்டிருக்கிறேன்னா அந்த 10,00,000 ரூபாய் பாண்டை கையில வாங்கிக்கிட்டு அந்த 10,00,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த 4,00,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சென்ட்டை வந்து 2 சென்ட் 2.25 சென்ட்னு எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. மாறா கையில நீ 10,00,000 ரூபாய் வச்சிருக்கிறேன்னா மேற்கொண்டு எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் கையில கொடு, உனக்கு நான் 15,00,000 ரூபாய் மதிப்புள்ள இடத்தை எழுதி தரேன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ட்டயே குறைஞ்சபட்சம் ஏற்கனவே அவங்க போட்ட முதலீட்டிலிருந்து, நல்லா புரிஞ்சுங்க, ஏற்கனவே அவங்க போட்ட முதலீட்டிலிருந்து 50%, குறைஞ்சபட்சம் 50%க்கு அதிகமான தொகையை அவர்கள் கையில வாங்கிக்கிட்டு தான் அதற்கு ஈக்குவலா அவங்க நான் இடத்தை பதிவு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர்கள் அப்படி காட்டின அந்த இடத்தினுடைய மதிப்பையும் பக்கத்துல சரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம். பக்கத்துல 10,000 ரூபாய்க்கு கூட போகாத ஒரு சென்ட் இடத்தை இவர்கள்ட்ட 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய 10 மடங்கு 15 மடங்கு கூடுதல் விலையை வைத்து இவர்களுடைய தலையில கட்ட முயற்சித்தாங்க அப்படிங்கிறது தான் நியோமேக்ஸ் நிறுவனம் செய்த அந்த பாண்டுக்கு லேண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய அந்த ஹிஸ்டரி. கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக இது போன்ற அனுபவம் உள்ளவர்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய வரும். இது ஒண்ணு. ஆனா தற்போது நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அந்த இடங்களை அரசு மதிப்பிட்டிருக்கு. அரசு சார்பில் நிர்ணயிக்கப்பட்ட மாவட்ட பதிவாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அரசினுடைய உரிமம் பெற்ற மதிப்பீட்டாளர்கள் அந்த இடத்தை மதிப்பு செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டு ரோட்டுக்கு மேல இருக்கா உள்ள இருக்கா இது போன்ற பல்வேறு அந்த கூறுகளை ஆராய்ந்து அவர்கள் ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறாங்க. அதுக்கு நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதியும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிலிருந்து 2 பிரதிநிதிகளும் அந்த குழுவுல பங்கேற்றிருக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை பொதுவெளியில வெளியிட்டு இதுல ஆட்சேபனை இருக்கிறவங்க நீங்க ஆட்சேபிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்து அதன் பிறகுதான் இந்த தொகை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப தற்சமயம் மதுரையில சேல்ஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த சங்கீத் கார்டன் போன்ற சில இடங்களை நீங்க ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நியோமேக்ஸ் நிர்ணயித்த விலைங்கிறது சென்ட்டுக்கு 4 லட்சம். ஆனா இப்ப அரசு வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில இப்ப இந்த நியோமேக்ஸ் ஏலத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விலை அப்படிங்கிறது வந்து வெறுமனே 25,000 30,000. அப்ப இந்த டிஃபரண்ட் இருக்கு இல்லையா? அப்ப இந்த நியாயமான விலைக்கு நம்மளுடைய அந்த பாண்டுக்கு லேண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? இதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரிவினருடைய ஒரு வாதமாக இருக்கு. என்ன இருந்தாலும் இதுல
ஏலத்துல பங்கேற்கிறதா, இடத்த நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதா, அது எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது, இல்ல இந்த எம்எஸ்டிசிலே ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாம பணம் எப்போ வருதோ அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த முடிவுகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது, அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. யாரும் எந்த இடத்திலையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரும் ஃபோர்ஸ் பண்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நாமளும் இந்த தகவலை ஒரு தகவல் அப்படிங்கிற அடிப்படையில நாம் பதிவு பண்றோம். முடிவு உங்களுடையது. அடுத்தது ஏப்ரல் 6ஆம் தேதி அன்ற அந்த நடந்த அந்த நீதிமன்ற விசாரணையில இன்னொரு முக்கிய விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது அந்த எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் சார்பில் எங்க தரப்புல இருந்து ஒரு 2000 பேர் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க, எங்களையும் நீங்க இந்த இதுல ஆட்டத்துல சேர்த்துக்கணும், நாங்க கடைசி நேரத்துல கொடுத்த புகாரை ஈஓடபிள்யூ போலீசார் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருந்த நிலையில அவர்களுடைய புகாரை ஏத்துக்க சொல்லி நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. இமிடியேட்டா அந்த புகார் பட்டியல்ல அவங்கள சேர்த்துட்டு அவர்களையும் இந்த ஏலத்துல இஎம்டி விலக்கோட பங்கேற்பதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கிருக்கு. வெறுமனே எம்ஸ்டார் ரெராவுக்கு மட்டும் கிடையாது. ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்திருந்த அந்த 8/10/2025 அந்த கட் ஆஃப் தேதிக்கு பிறகு யாரெல்லாம் புகார் கொடுத்திருந்தாங்களோ, இன்று வரை யாரெல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க அந்த பியாண்ட் லிஸ்ட்ல வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற அந்த சீரியல் நம்பரினுடைய தொடர்ச்சியா இவங்களுக்கு நீங்க அந்த சீரியல் நம்பரை கொடுத்துருங்க. செட்டில்மெண்ட் போகும் பொழுது இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க, கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி உள்ளவங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ரெண்டாவது, இப்ப புதுசா புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களையும் நியோமேக்ஸ் தரப்பில இருந்து இதை நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. ஏற்கனவே முதல் வகை செட்டில் வந்து அன்கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சில பேரை வந்து வகைப்படுத்தினாங்க இல்லையா, அது போல இதுல இதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருங்க, வெரிஃபை பண்ணிட்டு ஓகே சொல்லிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் இது வரைக்கும் புகாரே கொடுக்கல, நான் அப்ராட்ல இருக்கிறேன், குவைத்துல இருக்கிறேன், இது வரைக்கும் நான் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த அவர்களுடைய பேச்சை நம்பி நான் புகார் கொடுக்காம போயிட்டேன், நான் நேர்ல போய் புகார் கொடுத்தா வாங்கல, நான் மீண்டும் புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இது போன்ற பல கேள்விகளை நம்மளுடைய அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்க கேட்டிருந்தீங்க. நீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாம, அவர்களுடைய அனுமதி இல்லாம நாம நீங்க புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம வந்து என்டர்டெயின் பண்றதுங்கிறது வந்து சரியா இருக்காதுங்கிற அடிப்படையில தான் இதுவரைக்கும் நாம் அது குறித்து வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்காம இருந்திருந்தோம். அப்ப அந்த வகையில இன்றைய அந்த நீதிமன்ற விசாரணையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே அதை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விதத்துல யார் வேண்டுமானாலும் தாராளமாக நீங்க புகார் கொடுக்கலாம். புகாரை மதுரைக்கு நேர்ல தான் போய் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. திரையில தோன்றக்கூடிய அந்த மதுரை ஈஓடபிள்யூ போலீசாரனுடைய அந்த அஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய புகாரை நீங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம். அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் திரையில தோன்றுது. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்க உங்களுடைய புகாரை அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் சேஃபானதா, தபால் ஆவணமானதா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. இல்ல நான் எதற்கும் இல்லை, நான் நேர்லயே போய் நான் பாத்துக்கிறேங்கிறதும் உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறோம். இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் புத்திசாலித்தனமாக தபால் வழியாக ஈஓடபிள்யூ போலீசாருக்கு ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரின்னு சொல்லி உப்புக்கு சப்பானிங்கிற அளவுக்காவது புகாரை போஸ்டர்ல அனுப்பி வச்சாங்களோ அவர்களுடைய புகாரெல்லாம் இந்த 2ஆம் கட்ட பட்டியல்ல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. அடுத்த விவகாரமா இந்த எம்எஸ்டிசி அந்த வெப்சைட்ல போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது தொடர்பா பலருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. ஏலம் பங்கேற்கும் பொழுதுமே சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப அது தொடர்பான அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில எம்எஸ்டிசி அலுவலர்கள் தரப்பிலிருந்து 2 எண்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 94 99 05 41 01 இது ஒரு எண். அடுத்தது 94 99 05 41 02 திரையில தோன்றக்கூடிய இந்த 2 எண்களிலும் அலுவலக வேலை நாட்கள்ல அலுவலக நேரத்துல தாராளமாக உங்களுடைய அந்த எம்எஸ்டிசி பதிவு தொடர்பான அந்த ஏலத்துல பங்கேற்பது தொடர்பான எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் தொலைபேசி வழியா நீங்க கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம். அடுத்தது, இந்த எம்எஸ்டிசியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் மதுரையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று கூடி அவர்களுக்கு இலவச ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சில முயற்சிகள் எடுத்ததாகவும், அதற்கு தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து இந்த தேர்தல் கால நெருக்கடி காரணம் காமிச்சு 10 பேருக்கு மேல கூடக்கூடாது, இதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டதாகவும் ஒரு தகவலை நீதிமன்றத்தின் முன்பாக வச்சாங்க. அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இல்ல இது நீதிமன்ற இந்த தேர்தலுக்கு எந்த விதத்திலும் இது இடையூறா இருக்காது, இது தனி விவகாரம், ஏலம் போயிட்டு இருக்கு, இது அவசியமானது, அதனால இதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஓடபிள்யூ போலீசார்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட போலீஸுக்கு அதை தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்தில். அப்ப இந்த ஆர்டர் காப்பியை வச்சு அவர்கள் எம்எஸ்டிசி ரெஜிஸ்ட்ரேஷனை தமிழகத்தினுடைய எந்த மாவட்டத்திலும் எந்த ஒரு சங்கமும் அல்லது எந்த ஒரு தன்னார்வலரும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அப்படி ஒரு உத்தரவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இன்றைய தீர்ப்புல சுட்டி காமிச்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஏல நடைமுறை அப்படிங்கிறது, இது தொடர்பான அந்த விசாரணை அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு
27 ஏப்ரல் 2026 அன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. அன்றைய தேதியில என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கிறத நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த வீடியோ தொடர்பா இல்ல இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா அவசியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கூடுமான அளவுக்கு அது குறித்து நாம தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி.